அக்கா, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. ப்ளீஸ் சொன்னா கேளு. எல்லாம் உன்னாலதான். போகும்போதே தடுத்தேன், அதான் தடுக்கி விழுந்துட்டேன். மரியாதையா உன் வேலைய பாரு. போ போ. ஐயோ, வேண்டாமா, நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு அம்பாள் அனுமதிக்கல. வேண்டா வான்மதி, ஏதோ தப்பா இருக்கு. இதுக்கு மேல நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம். அது எப்படி அம்மன் அனுமதிக்காம போகும்? இதெல்லாம் உங்க கற்பனை. நீங்க பாலை கொடுங்க, நான் அபிஷேகம் பண்ணி காட்டுறேன். வான்மதி, என்னமோ பெரிய வள்ளல் குடும்பம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இப்ப அவங்க வீட்டு அபிஷேகத்தை அம்மன் ஏத்துக்க மாட்டேன்னு காட்டிட்டால. இதுக்கு மேலேயே இங்க இருந்தா அதை விட அசிங்கம் வேற ஒண்ணும் இல்ல. ஹலோ மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. வான்மதி, பூஜை முடிகிற வரைக்கும் வெளியே போ. அத்தை, வெளியே போன்னு சொன்னேன். வான்மதி, உன்னால இந்த திருவிழால எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. முதல்ல நீ கொஞ்சம் வெளியேறு. போ. ஏய், போடி. வான்மதி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேளு ப்ளீஸ். பூஜை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெளியில வா. போ. போ போ. என்ன பாருங்க அந்த பொண்ணு எப்படி பேசுங்க. विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुडुंबिनि पूरि कृते जय जय हे महिषा. வான்மதி, என்ன பண்ற நீ? நான் ஒன்னும் பண்ணலத்த. கூழ் ஊத்தலான்னு நான் வந்தேன். பானை தானா கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அம்மா, திருவிழா அதுவுமா இப்படி தடங்கள் மேல தடங்களா வந்துகிட்டு இருக்கு. இது ஊருக்கு நல்லது இல்ல. எனக்கும் ஏதோ விபரீதம் நடக்க போதுன்னு பயமா இருக்குமா. ஏயா, ஊருக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை உள்ள விட்டீங்க. இப்ப எல்லாமே அபசகரமா நடந்துட்டு இருக்க. இதனால ஊருக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா யாரையா பொறுப்பு? வெளியூர்ல இருந்து பந்தாவா கார்ல வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க. வந்தவங்க சுத்தபத்தமா இருக்காங்களா, ஒழுங்கா விரதம் இருந்தாங்களான்னு எதையும் விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப பாருங்க, அம்மன் எதையும் ஏத்துக்காம எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்பா என்ன பேசுற? இங்க பாரு, அண்ணாமலை அம்மாவுக்கு இந்த கோவிலை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க தம் மருமக கிட்டையும் கோவிலை பத்தியும் விரத முறைகளை பத்தியும் சொல்லி கொடுத்துதான் கூட்டு வந்திருக்காங்க. தப்பு நடந்துச்சுன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. அப்படியே இப்படிலாம் நடக்குது? இங்க பாரு,
நம்ம சாமியை பற்றி நல்லா தெரியும். அம்மன் கோவத்தில் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே ஊரில் பஞ்சம் பட்னின்னு இருக்காங்க. இந்த திருவிழாவே அம்மன் மனசை குளிர வைக்க தான். இங்கே இது மாதிரி அசிங்கமாக நடந்து மறுபடியும் அம்மன் கோபத்துக்கு ஆளானா ஊரே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா சொன்ன மாமா. இவங்களுக்கு என்ன, திருவிழா முடிஞ்சதும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை அனுபவிக்க போகிறது நாம தானே. முதல்ல அந்த குடும்பத்தை வெளியே போக சொல்லுங்க. அப்போதான் திருவிழா ஒழுங்கா நடக்கும். நீ பொய் சொல்லி எங்களை வேணா ஏமாத்த முடியும், அந்த சாமியை ஏமாத்த முடியாது. அதனாலதான் நீ கை வைக்கிற எல்லாமே தடங்களா போயிட்டு இருக்கு. இதனால உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துடும். தயவு செஞ்சு நீ இந்த பூஜையில கலந்துக்காம போய் ஓரமா நில்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. வான்மதி, நீ விரதம் நேரத்துல ஏதாவது சாப்பிட்டியா? சொல்லு வான்மதி, சாப்பிட்டியா? ஆமா அத்தை, அதனாலதான் அவளால இந்த பூஜையே செய்ய முடியல. கௌதம், மரியாதையா இவள வெளியே கூட்டிட்டு போ. வான்மதி வாங்க. வா வா. ஏன் வான்மதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு எனக்கு. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான். வான்மதி, ஏதோ ஏய், நீ ஏன் இப்படி பண்ண? காலையில அண்ணாமலை அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியும் விரதம் இருக்கும்போது ஏன் சாப்பிட்ட? இல்லத்த, நான் இதுக்கு முன்னாடி இப்படி விரதம்லாம் இருந்து பழக்கம் இல்லை. ரொம்ப பசிச்சுது, அதான் சாப்பிட்டேன். உண்மையான பக்தி இருந்தா விரதம் இருக்கும்போது யாருக்கும் பசிக்காது. நீதான் கடவுளை முழுசா நம்பல, அதனாலதான் உனக்கு பசிக்குது. உன்னோட சின்ன பொண்ணு தானே வெண்ணிலா, அவ பக்தியோட விரதம் இருக்கல. சரி, அப்படியே நீ சாப்பிட்டு இருந்தாலும் எதுக்கு விரதம் இருந்தேன்னு பொய் சொன்ன? சொல்லு, எதுக்காக பொய் சொன்ன? உன்னால அண்ணாமலைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட இருந்துச்சு. இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்றியா?